ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்ட் கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி பட்டர் ஸ்காட்ச் கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் சோஸ் ரெடி பண்ணாமல் வெறும் சிம்பிள் மெத்தடில் கேக் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 4 முட்டை, நான் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு பிரித்து வச்சுருக்கிறேன். கரெக்டாக 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மஞ்சள் கருவை ஒதுக்கி வச்சுக்கோங்க. பீட்டரில் பீட் பண்ணும்போது குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷம் லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கணும். பதம் வந்ததும் 3/4 கப் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாகி வரும். ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பிஞ்சளவு போதும். சீக்கிரமாக ஸ்டிஃபாகி வரும். இது ஸ்டிஃபாகி வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக 3 நிமிஷத்துலேயே ஸ்டிஃபாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவில் கொஞ்சம் போல் எடுத்து இந்த பவுலில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் கருவும் ஒயிட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அடித்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கேக் ரொம்ப ஹைட்டாக வரும், தாந்து போகாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் திருப்பி இது மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கூட எடுத்து இந்த மஞ்சள் கருவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா அதில் சேர்த்து 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கேக்கு ரொம்ப ஸ்மூத்தியாக வரும். இல்லை நீங்கள் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா எண்ணெயை அதிலே சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் ஃப்ளோர் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக கரெக்டாக 1 கப் மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கணும். நல்லா ஸ்லோவாக பண்ணால் போதும். அப்போ தான் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் நான் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல. கரெக்டாக 1 டீஸ்பூன் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா ஃப்ளேவர்லாம் சேர்த்துப்போம்ல அதே மாதிரி தான். இது சேர்த்து வரும்போது கலர் சேஞ்ச் ஆகும், ஆரஞ்சு கலர் கிடைக்கும். 1/4 கப்பு பால் சூடு பண்ணி ஆற வச்சது தான். ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் பேட்டர்ன் இப்போ ரெடி ஆகும். கேக் பேட்டர்ன் ரெடி ஆனதும் கேக் டின்னில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி கேக் டின்னில் எடுத்து வச்சாச்சு. என்னுடைய கேக் டின் ஹைட்டு குறைவாக இருக்கிறனால சைட்லேயும் பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்போ கேக்கு பொங்கி வரும்போது நல்ல லெவலாக வரும், ஹைட்டாக வரும். அதுக்காக தான். இதே மாதிரி ஊற்றி விட்டதும் தட்டி விட்டுக்க போகிறோம். தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா மேலே எல்லாம் வந்துடும். குச்சியை கம்பி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கேக்கு லெவலாக வரும். நான் ஏற்கனவே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் ஹை ஸ்பீட்லேருந்து 10 மினிட்ஸ் வச்சுட்டு குறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மேலே தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கனமான பாத்திரத்தில். ரெடி ஆச்சா அப்படின்னு பார்ப்போம்.
50 நிமிஷம் ஆனதும் நான் ரெடி ஆச்சா அப்படின்னு பார்த்தேன். குச்சியோ கத்தி வச்சு இதே மாதிரி குத்தி பார்த்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயாச்சு, பார்த்துக்கோங்க, ஒட்டாமல் வந்துடுச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணினால் மூடி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். க்ரீம் செய்கிறத காமிச்சு தரல. நான் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். க்ரீம் வந்து பைப்பிங் பேக்கில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பைப்பிங் பேக்கை இதே மாதிரி விரித்து வச்சுட்டிங்கன்னா க்ரீமை சேர்த்த அப்புறம் பையை நான் இழக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து நம்ம கையில் எதுவும் படாமல் பைப்பிங் பேக்கில் சேர்ந்துடும். நான் அதில் ஒரு மூடி போல் ஒன்று வச்சுருக்கிறேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் நாசில்ஸை அதில் உள்ள டைரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும். இன்றைக்கி இந்த மெத்தடில் நான் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும். கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கேக்கு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஹைட்டாக வந்திருக்கு. இது 3 லேயராக நான் கட் பண்ணிக்க போகிறேன். 3 லேயராக கட் பண்ணி வச்சதும் நம்ம ஐசிங் பண்ணிக்க போகிறோம். நான் கையினால் அடித்த க்ரீம் ஒன்று வீடியோ போட்டிருந்தேன், பீட்டர்னால் பீட் பண்ணது. இந்த 2 வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு நான் இன்றைக்கி ரெடி பண்ணி ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கரெக்டாக 1 கப் பால், காய்ச்சின பாலில் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து கொதிச்ச வச்சு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயரில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி க்ரீம் இந்த ஆரஞ்சு கலர் எப்படி வந்தது அப்படின்னா, நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்காமல் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சேர்த்துட்டேன். அதனால தான் இந்த கலரில் வந்தது. இதே மாதிரி ஃப்ளேவர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா, இல்லைன்னா கலர் சேர்க்குறீங்க, ஜெல் கலர் சேர்க்குறீங்கனாலும் க்ரீம் நம்ம ஸ்டிப் பண்ணி முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸ்பூன்னால் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பீட்டர்னால மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த கசப்பு தன்மை க்ரீமில் வந்துடும். செகண்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் க்ரீம் வச்சுக்க போகிறோம். க்ரீம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் பண்ண மாதிரி செகண்ட் லேயரும் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொத்தமாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீம் வச்சு. இது எங்களுக்காக செய்கிறதில்ல, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருந்தாங்க பிள்ளையோட பர்த்டே அப்படின்னு செஞ்சு தருவீங்களான்னு. நான் அவங்களுக்காக செய்கிறது தான் இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கு. லாக்டவுன் இருக்கிறனால கடைகள் எதுவுமே திறக்காமல் இருந்துச்சு. அவள் பர்த்டே வந்ததுனால நான் கேக் செய்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 3வதாக ரிலேட்டிவ்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இது 3வது வீட்டுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கேட்டு நான் செய்கிறதுல. இது ஃபினிஷிங் பண்ணி எடுத்தது கிராச்சர் வச்சு சைடில் ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கோங்க. இது இல்லாட்டியும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை 1/2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பைப்பிங் பேக்கில் நம்ம ஏற்கனவே க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, 1/2 மணிக்கூர் ஆனதும் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில்ஸ் வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் நான் வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு சொதப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டார் நாசில்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிப்போம், பார்த்துப்போம். இது நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். பாதி பக்கம்தான் நான் வந்து ஸ்டார் நாசில்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டேன். அதில் வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை செரி வேணாலும் சேர்த்துக்கலாம். பைப்பிங் பேக்கில் நான் சேர்க்காமல் சாக்லேட் கனாஷை பட்டர் பேப்பரில் சேர்த்து, பட்டர் பேப்பர் வந்து ஓட்டை விழுந்து போயிடுச்சு. அப்போ டெக்கரேஷன் கொடுக்குறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து முழிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் இதே மாதிரி சாக்லேட்டை நடுவில் சேர்த்துட்டு ஒரு கம்பி வச்சு கிளறி விட்ட அப்புறம் கொஞ்சம் போல் நட்ஸ் இருந்துச்சு, முந்திரி பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து தட்டி எடுத்து சென்டரில் இதே மாதிரி வச்சுட்டேன். அப்போ ஒரு டிசைன் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சென்டரில் வந்து ஹாப்பி பர்த்டே எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்
மாடல் வந்து மாறி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாராக தான் வந்திருக்கு. இதை ஒரு நைட் ஃபுல்லும் வச்சுட்டு மறுநாள் எடுத்து கட் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஜூன் 1 ஈவினிங் வந்து நான் இந்த கேக் செஞ்சுருந்தேன். ஜூன் 2 பிள்ளையோட பர்த்டே. அதுக்காக நான் நைட்டே செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் கூட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கேக்கு செய்ய தெரியும் அப்படின்னா பக்கத்து வீட்டிலலாம் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி லாக்டவுன் டைமில் கடைகள் எதுவும் இல்லாட்டி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்துடுச்சு அப்படின்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.